மக்களை அதிகாரப்படுத்துவது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிகாரத்துக்கு செல்கிறார்கள். அப்போது எல்லா தரப்பு மக்களுமே அதிகாரத்துக்கு செல்லணும், அவர்களுடைய பிரதிநிதிகள் செய்யும். இன்றைக்கு 75 ஆண்டு காலம் ஆனாலும் கூட மீனவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. மீனவர்களுடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு சட்டசபையில் பாராளுமன்றத்தில் ஆள் இல்லை. இந்த மாதிரியான அரசியல் அதிகாரத்துக்கு தான் இந்த கூட்டமே போட்டிருக்கோம். கட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஏன் நீங்கள் கட்சியில் மீனவர்களை பொறுப்பில் வச்சுருங்க? வெறும் மீனவர் அணி எதுக்கு போட்டிருக்க? சீட்டு கொடுக்காததுக்கு எதுக்கு ஒரு மீனவர் அணி போட்டிருக்க? அவங்கள என்னைக்காவது கூட்டு வச்சு உங்களுக்கான மீனவர்களுக்கான கோரிக்கைகள் என்னன்னு அந்த கட்சி பேசுதா? எந்த கட்சியுமே பேசாததுக்கு அப்புறம் எதுக்கு ஒரு மீனவர் அணி அதில் இருக்குது? எந்த கட்சியிலுமே மீனவர்களை கூட்டு, மீனவர் அணியை கூட்டு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எத்தனை தொகுதி வேணும்னு பேசாததுக்கு எதுக்கு ஒரு மீனவர் அணி வச்சிருக்கீங்க? எஸ்டி பட்டியலில் சேர்க்கணும்னா யார் சேர்க்கணும்? மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்கள தானே சேர்க்கணும். குறைந்தபட்ச ஒரு ஆய்வு கூட, அக்கா சொன்ன மாதிரி ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆய்வு கூட 75 ஆண்டுகளாக நீங்கள் நடத்தலைன்னு சொல்கிறீங்க. அது அசிங்கம் இல்லையா? 75 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்து வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கைகள், ஆட்சியில் இருக்கிற இத்தனை ஆட்சியாளர்களும் கூட ஒரே ஒரு ஆய்வு கூட நீ இன்னைக்கு பண்ணலை. இவர் கொடுத்த ஒரு சங்கத்தில் கொடுத்த ஒரு நோட்டீஸுக்கு பதில் அனுப்புகிறேன், நான் ஆய்வு பண்ணுறேன்னு என்னைக்கு பண்ணுவேன்? காரணம் என்ன? அரசியல் அதிகாரம் மறுக்கப்படுது. கட்சியில் ஆட்கள் இருக்கிறார்கள் மீனவர்கள், ஆனால் அவர்களுக்கும் அதிகாரம் இல்லை. அவங்க எங்க சொல்றாங்க பாத்தீங்களா? எங்ககிட்ட சொல்றாங்க. சங்கம் நடத்துறவர்கள், கட்சியில் இருக்கிறவர்கள், பெரிய பலம் வாய்ந்த கட்சியில் இருக்கிறவர்கள் யாருக்கிட்ட முறையிடுறாங்க? சங்கம் வச்சிருக்கிறவர்களுக்கு முறையிடுறாங்க. சங்கம் எல்லாம் செய்யணுமா? போராட்டம் சங்கம் நடத்தணும். எல்லாம் மக்களை 2 லட்சம் மக்களை கூட்டணும், போராட்டம் நடத்தணும், கோரிக்கைகள் வைக்கணும், மாநாடு போடணும், எல்லாம் சங்கம் போடணும். அப்புறம் எதுக்கு கட்சியில் மீனவர்கள்? அவங்களுக்கு கட்சியில் இருக்கிற மீனவர்களையே அதிகாரப்படுத்துறதுக்கு ஒரு சாதாரண மீனவன் தேவைப்படுற சூழல் இன்னைக்கு இருக்கு. ஒழுங்கா அதாவது அரசியலை என்ன இப்போ மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லணுன்றத கூட எந்த கட்சியில் இருக்கிற மீனவர்களுக்கான குழுக்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. அவங்க என்ன சொல்றாங்களா, நாங்கள்லாம் போராட்டம் நடத்தி அவங்க எங்களை கவனித்து அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகளை அவங்க மேனிஃபெஸ்டோவில் போடுவாங்களாம். எவ்வளோ வேடிக்கைக்குரிய விஷயமா இருக்கு பாருங்க. அவர்களுக்கான அவர்களுக்கான அதிகாரம் என்ன, அவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன, அவங்க தானே வெளியிடணும். அந்த கட்சியில் இருக்கிற மீனவர்களுக்கு சீட்டு கொடுக்கறது அவர்கள் தானே செய்யணும். நாங்கள் பெரிய 2 லட்சம் 3 லட்சம் கூட்டத்தை கூட்டி அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பார்க்குற அவசியம் என்ன? 3 லட்சம் பேர் 10 லட்சம் பேரை கூட்டி போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு ஜெயிச்சிக்க தெரியாதா? அப்புறம் எதுக்கு நீ மீனவர் அணி ஒன்று வச்சிருக்க? எதுக்கு மீனவர்களை கட்சியில் சேர்க்குற? எதுக்கு மீனவர்களுடைய ஓட்டை கேட்குற? அது புதுச்சேரியாக இருந்தாலும் தமிழகமாக இருந்தாலும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பொதுவாக புதுச்சேரியில் ஒரு மீனவர்களுக்கான பிரச்சனைனா தமிழக மீனவர்கள் குரல் கொடுக்குறது, தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை புதுச்சேரி மீனவர்கள் பேசுவதில்லை. இந்த வேறுபாடு ஒரு தவறான ஒரு சிந்தனை. அது அப்படி இல்லை. எல்லாரும் நாங்கள் கேட்போம். நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீலங்கன் தமிழ்லேருந்து எல்லா தமிழர்களுக்கும் எல்லா மீனவர்களுக்கும் நாங்கள் கேட்டுருந்தாங்க. மீனவர்கள் எந்த வடிவில் இருந்தாலும், அது உள்ள சேலத்தில் இருந்தாலும் கோயம்புத்தூரில் இருந்தாலும், அந்த மீனவர்களுடைய பிரச்சனைன்னு தெரிய வந்ததுன்னா நாங்கள் குரல் கொடுப்போம். எங்களுக்கு அதில் பாகுபாடெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீங்க கேட்டீங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வாழக்கூடிய அனைத்து மீனவர்களும் இன்னைக்கு நாங்கள் ஒன்றாக தான் இருக்கிறோம். இல்ல நீங்க கேட்டீங்க, ஒரு கேள்வி கேட்டீங்க, பாண்டிச்சேரி மீனவர் குரல் கொடுக்கறதில்ல, தமிழ்நாடு மீனவர் குரல் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. இந்த பிராந்திய பிரிவை உருவாக்குறது பத்திரிகையாளர்களும் அரசும் தான். கடற்கரையில் இருக்கிற மீனவர்கள்லாம் கரெக்டாக தான் இருக்கிறோம். தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் எழுதி பத்திரிகையும் அரசாங்கமும் இன்னைக்கு ராமநாதபுரம் மீனவர்கள், நாகை மீனவர்கள், காரை மீனவர்கள், புதுவை மீனவர்கள் பிரிச்சு இன்னைக்கு மீனவர்கள் கைது பண்ணா, ஒரு காலத்துல தமிழக மீனவர்கள் எழுதிய பத்திரிகையும் செய்தி வெளியிட்ட அரசும் இன்னைக்கு மாவட்டங்களா ஊர்களா பிரிச்சு, இன்னைக்கு ராமநாதபுரம் எழுதத்துல பாம்பன் மீனவர்கள் கைது, மண்டப மீனவர்கள் கைது, இந்த மாதிரி பிரித்து எங்களை சுருக்கி எங்களுடைய சிந்தனையை விரிவாக்காமல், எங்களுடைய கூட்டமைப்பை விரிவாக்காமல் தடுத்து சுருக்கிறது அரசு தான். அது நாங்கள் இல்லை. நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு, நேற்று அரெஸ்ட் பண்ணவங்களுக்கும் பாண்டிச்சேரியிலேருந்து இயக்கம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்குது. எங்களுடைய செயல்பாடு சரியாக தான் இருக்குது. அரசுடைய பார்வையும் அதை வெளிக்கொண்டு வர்றவங்க பார்வையும் சரியில்லைன்றது தான் எங்களுடைய மேலான ஒரே ஒரு இது அண்ணா சொன்னாங்க. மேனிஃபெஸ்டோவில் மீனவர்கள் எந்த கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஜெயக்குமார் அவர்கள் வச்சிருக்காங்க. ஸோ மீனவர்
மீனவர் சார்பாக அவர் வந்து நம்ம சார்பாக அவர் இருக்காருன்றதை நான் தெரிவிச்சிருக்கேன். மற்ற கட்சிகளும் அது மாதிரி அவங்க சைடில் பண்ணணுன்றது அண்ணனோட எங்களுடைய பார்வை என்னன்னா, கட்சியில் இருக்கிற தலைவர்களே, மீனவர் அணியில் இருக்கிற தலைவர்கள் இல்லை மீனவர்கள் மற்ற கட்சியில் இருக்கிற தலைவர்கள் ஏன் எங்களை கூட்டு நீங்க அந்த மேனிஃபெஸ்டோ கேட்க மாட்டீங்க? ஏன் எதுக்கு அந்த மேனிஃபெஸ்டோவை நீங்க எங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்? நீங்க முதல்ல பேசிட்டு வெளியே போயிட்டா அப்புறம் எப்படி நீங்க மேனிஃபெஸ்டோ கத்துப்பீங்க? நாங்க தான் மேனிஃபெஸ்டோ சொல்லணும். பேட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு பிரச்சனைகளை பேசுறதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். வேண்டாம் அப்புறம் ஐயா, இங்க பாருங்க, பத்திரிகையாளர்கள் மீனவர்கள் ஒரு சமுதாயம் இருக்கா?